கேரட் அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு சின்ன கரண்டி நெய் போட்டுக்கலாம். கேரட் அல்வா திரும்பி சின்ன கேரட்லாம் இதில் போட்டுக்கலாம். கொஞ்சம் லேசாக வதங்கிட்டோன்னு இப்போ பால் சேர்த்துக்கலாம். பால் ஊற்றி அப்படியே கொஞ்ச நேரம் வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம இப்போ சேர்க்கறதுக்கு வெள்ளையெல்லாம் பொடி பண்ணி வச்சுக்கலாம். கேரட் இப்போ நல்லா வெந்துருச்சுன்னு அதில் பொடி பண்ணி வச்சுருக்க வெள்ளை சேர்த்துக்கலாம். சர்க்கரை வேணாலும் போட்டுக்கோங்க, ஆனால் நான் வெள்ளை சேர்க்குறேன். வெள்ளமே போட்டால் கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியும். 4 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஒரு கரண்டி நெய் போட்டால் தான் ஈரம் வரட்டும். அதனால நெய் சேர்த்துக்கலாம். பால் அந்த வெல்லம் சர்க்கரை எல்லாம் கேரட்டில் நல்லா ஊறி வெந்துடுச்சு. கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். நெய் எந்த அளவுக்கு சேர்க்குறோமோ அந்த ஈரம் வத்திடும். நல்லா நெய் சேர்த்து சூடு இறக்கணும். 1 நிமிஷம் வச்சு இறக்கிடலாம். இப்போ சுவையான அல்வா ரெடி. சிம்லேயே வச்சு ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். நல்லா நெய் பிரிஞ்சு மேலே வரும். அப்போது நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஆறில் வாட்டி கப்பில் போட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஒரு முறை கொடுத்தோம்னா திரும்ப திரும்ப கேட்பாங்க. இப்போ கேரட் சீசன் தான். இப்போ நல்லா நிறைய செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. தேங்க்யூ.